தேடுகிறதை அடையாததற்கு காரணம் யார்? அவர்களில் பலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? அவர்கள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துருவோமா? ஆதாம் விழுந்ததற்கு யார் காரணம்? ஆதாம் விழுந்ததற்கு காரணம் ஆதாம் தான். ஏனென்றால் தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தை புரிந்தது, தெரிந்தது, உடன்படிக்கையாய் காணப்பட்டது. ஆனாலும் அந்த உடன்படிக்கை உடைத்து போட்டவர் ஆதாம், நம்முடைய ஆதி தகப்பன் என்று சொல்லி வாசத்தில் வாசிப்போம். உங்களுடைய ஆதி தகப்பன் உடன்படிக்கையை மீறினான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறதை நீங்க பார்ப்பீங்க. அப்படியானால் தேடுகிறதை அநேகர் அடையாமல் இருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் என்பதிலே சந்தேகம். எப்படி பாருங்க, அதுக்கு என்னென்ன காரியங்கள் அப்படின்ட்டு சில தினம் பார்க்கலாம். வேதத்தில் இருந்து பேசினாலும் ஒப்பிட்டு பார்த்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாத நிலை. வேதத்திலிருந்து வேற எதெல்லாம் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. வேதத்திலிருந்து பேசினாலும் இது உண்மைதானா என்று சொல்லி வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்து இது வேத வார்த்தைகள் தான் என்று ஒப்பிட்டு பார்க்க மனதில்லாததான ஒரு நிலை காணப்படுமானால், என்னதான் வாஞ்சையா தேடினாலும் இன்ட்ரெஸ்டா தேடினாலும் ஷார்ட் ஏர்னஸ்ட்லி அப்படி சொல்றாரு, அப்படி தேடினாலும் கூட என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னா அவரை அடைய முடியாது அல்லது ரட்சிப்பை அடைய முடியாது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 23 சில வசனங்களை வாசிக்கலாம். இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கே வருவோம். என்ன அப்படின்னா, அவ்வளவு நேசிக்கப்பட்டதான ஒரு ஜனம், உலகத்தில் இருக்க எல்லாரை பார்க்கிலும் நேசிக்கப்பட்டதான ஜனம், அவர்களுக்காகவே ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். நம்ம அப்படிப்பட்டவர்கள் வாக்குத்தத்தை இன்னும் நீங்க ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் வாசிங்கன்னா தெரியும். பிதாக்கள் உடையவர்களே, வாக்கு தத்தங்களும் ஆணைகளும் தேவ ஆராதனைகளும் அவர்களுடையவர்களே, கிறிஸ்துவும் அவர்கள் மத்தியிலே பிறந்தாரு. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்கள் மத்தியிலே, அவர்கள் நடுவிலே, அவர்கள் மத்தியிலே மனிதனாக வெளிப்பட்டார். எல்லா பிரிவிலேஜஸும் காணப்பட்டும் கூட தெய்வத்தை தள்ளினவர்களாக காணப்பட்டது. காரணம் தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்காதபடி அந்நிய காரியமா எண்ணினபடினால அவர்களுடைய ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் கூட அதை பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே நினைக்காது. காரணம் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்குமா சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா, வேதத்துல இருந்து பேசினாலும் ஒப்பிட்டு பார்த்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஒரு நிலை, ஒரு ஈகோ காணப்பட்டுச்சுன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அர்த்தம்.